இப்போ வில்வவனநாதர் கோயிலில் சிறப்புகள் ஒன்று பார்த்தோம். மற்றும் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த கோயில் ராமாயணம் கதையோட தொடர்பு கொண்ட ஒரு கோயில். அப்போ இந்த கோயில் எவ்வளவு பழமையான கோயில் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். தசரதன் மகாராஜா, அது அயோத்தி நாட்டை ஆண்ட தசரதன் வன வேட்டைக்கு அவர் காட்டுக்கு போகிறார். அப்படி காட்டுக்கு போகும்போது அவர் நிறையா விலங்குகள்லாம் கொன்றுட்டு அப்படியே போய் கொண்டே இருக்கிறார். அப்போது அங்கே ஒரு சுனை இருக்குது. அந்த சுனையில் ஒரு சத்தம் கேட்டுகிட்டே இருக்குது. அவர் என்ன நினச்சிட்டாரு, மான் அந்த சுனையில் நீர் குடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அம்பு எடுத்து ஏஞ்சிடுறாரு, விட்டுறாரு. அந்த அம்பு ஏஞ்சோன்னா அம்மா அப்படின்னு சவுண்டு கேட்டோன்னா இவர் போய் பார்த்தோன்னா ஒரு சிறுவன் அங்கே அம்பு பட்டு கீழே கிடக்கிறார். உடனே போய் அவரை தூக்கணுன்னா அந்த பையன் சொல்கிறார், நான் வெகு தூரத்துலேருந்து வரேன், என்னுடைய தாய் தந்தை கண் பார்வையற்றவங்க, நான் இந்த வனத்தில் வரும்போது இது மாதிரி ஆயிடுச்சு, நீங்கள் அவங்களுக்கு தண்ணி தாகம்னு கேட்டனால அவங்கள இறக்கி ஒரு இடத்துல வச்சுட்டு வந்திருக்கேன், இந்த தண்ணியை கொண்டு போய் கொடுத்து நான் இறந்து விட்ட செய்தி அவங்களுக்கு சொல்லிடுங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டு இறந்துறாரு. அது எந்த இடம்னா வில்வவனநாதர் கோயிலுக்கு அருகில் இந்த நிகழ்ச்சி நடக்குது. அவர் என்ன பண்ணுறாரு, தண்ணி எடுத்துகிட்டு போய் அவங்க அப்பா அம்மாவுக்கு போய் கொடுக்கும்போது, நீ யார் புதுசாக இருக்கிறிய அப்படின்னு ஃபஸ்ட்டு நீங்கள் தண்ணி கொடுங்க, நான் செய்தி சொல்லணும். இல்லை, நீ யார் ஃபஸ்ட்டு சொல்லணும்னா தசரதன் நடந்த நிகழ்வுகளை அவர் எடுத்து சொல்கிறார். அப்படி சொல்லும்போது அதை கேட்ட அந்த பெற்றோர்கள் ரொம்ப மனவேதனைப்பட்டு, நான் என்னுடைய மகன் இறந்த துக்க செய்தி கேட்டு நான் எப்படி இறந்தனோ அதே மாதிரி உன்னுடைய மகனை நீ பிரிந்து நீயும் இறந்து விடுவாய் அப்படின்னு சொல்லி சாபம் விட்டுட்டு அவங்க பெற்றோர்கள் 2 பேரும் இறந்துடுறாங்க. ஸோ இந்த சாபத்தை நிவர்த்தி பண்ணோம், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரி மனவேதனைப்பட்ட தசரதன் என்ன பண்ணார், கடவுளை போய் வணங்கணும்னு சொல்லிட்டு அயோத்தி நாட்டை ஆண்ட தசரதன் வில்வவனநாதரை வணங்குறாரு. நித்திய கல்யாணியோடு இணைந்து இருக்கக்கூடிய அந்த வில்வவனநாதரை அவர் வணங்குறாரு. இது தல புராண வரலாற்றில் இந்த வரலாறு சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் கிடையாது, இதோட சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் ஒரு சுனையும் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இத்தகைய ராமாயணத்துடன் தொடர்பு பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த கோயில் இந்த வில்வவனநாதர் கோயில். அப்போது எவ்வளவு பழமையான கோயில் இந்த வில்வவனநாதர் கோயில், எவ்வளவு சக்தி வாய்ந்தது வில்வவனநாதர் கோயில் அப்படின்றத நாம் தெரிந்து கொள்வோம்.